கடலூர் மாவட்டம் நஞ்சை மகத்த வாழ்க்கை ஊராட்சியில் உள்ள பனங்காடு கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டி முடிக்கப்பட்டுள்ள காத்திருப்போர் கூடத்தை சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் திறந்து வைத்தார். பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன், பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் பாலசுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் KA பாண்டியன் பங்கேற்று காத்திருப்போர் கூடத்தை ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட் சாலையை அதிமுக மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் சித்ரா குணசேகரன் திறந்து வைத்தார். பள்ளிப்பட்டு ஊராட்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 30 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட இந்த சாலையை கழக மகளிர் அணி இணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா குணசேகரன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் ஆண்டிப்பாளையம் பகுதி கழகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை K. ராதாகிருஷ்ணன் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டிய முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். பகுதி செயலாளர் கவின்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MSM ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைப்புதூர் A. நடராஜன், பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேட்டு தெருவில் கழக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்த பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள எரக்குடி பகுதியில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புரட்சி தமிழர் அறிவித்த மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டார். கழக நிர்வாகி மைன்ஸ் S. தங்கவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, முசிறி செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது மரணத்திற்கு நீதி கேட்டு சிவகங்கையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் எதிராக 50க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் குழந்தைசாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், நகர செயலாளர் ராஜா, மாநில விவசாய பிரிவு துணை செயலாளர் மதகுப்பட்டி சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி. குன்னத்தூர் அம்மா கோவில் வளாகத்தில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மதுரை மேற்கு தெற்கு ஒன்றியத்தில் உள்ள வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வரவிருக்கும் தேர்தலுக்கான தேர்தல் வியூகங்கள், கட்சி பணிகள் குறித்து வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பன்னீர் ஆதரவாளர்கள் தாய் கழகத்தில் மீண்டும் இணைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் மாயனூர் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி விவசாயிகளிடம் கருத்து கேட்கும் வகையில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் VPP பரமசிவம் டிராக்டர் ஓட்டி பேரணியாக சென்றார். அவருடன் கழக நிர்வாகிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். மேலும் கடந்த 2 நாட்களாக வேடச்சந்தூர் தொகுதிக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் என 10,000க்கும் மேற்பட்டோரின் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை கழக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூர் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அளதுறை, ஆலத்தூர், வெங்கோடு உள்ளிட்ட கிராமங்களில் அதிமுக அறிவித்த 15 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தான பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K. மோகன் மற்றும்
முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கி தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கினர். அணக்காவூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பையூர் சிவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மற்றும் அதிமுகவினர் உயிரிழந்த மாணவியின் புகைப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர், காவல்துறையின் அலட்சியத்தால் கடந்த 5 ஆண்டுகளாக இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதற்கு முழு பொறுப்பு ஏற்று ஸ்டாலின் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவாலங்காடு வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி என்என் கண்டிகை சிவாடா பகுதிகளில் உள்ள பெண்களுக்கு புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணிக்கோ அரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் வழங்கினார். திருவாலங்காடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுஜாதா தனசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அல்லாபுரம் கிழக்கு பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு அதிமுகவின் கடந்த கால மகத்தான சாதனைகள், அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பெரிய காட்டுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் கலந்து கொண்டு கழக ஆட்சி அமைவதற்கு வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் செல்வ அழகானந்தம், துணை செயலாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை பகுதியில் குருந்தன்கோடு மேற்கு ஒன்றியம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான KT பச்சைமால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே சாலை விபத்தில் காயமடைந்த முதியவரை தனது காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற முன்னாள் அமைச்சர் BV ரமணாவின் செயல் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. திருப்பாச்சூர் பகுதியைச் சேர்ந்த முதியவர் சாலையை கடக்கும்போது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான BV ரமணா தனது காரிலேயே காயமடைந்த முதியவரை ஏற்றி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஓகையூர் கிராமத்தில் புதிய கலையரங்க கட்டிடம் அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சர் சேவூர் S ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து உயிரிழந்த சம்பவத்திற்கு CBI விசாரணை வேண்டும் என கழக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் CBI விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் எனவும் இதில் மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சூரிய ஒளி உயர்மின் கோபுர விளக்கினை திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திறந்து வைத்தார். லட்சுமி கார்டன் பகுதியில் இருவேறு இடத்தில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சூரிய ஒளி உயர்மின் கோபுர விளக்கினை திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KN விஜயகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மாணவர் விடுதி மற்றும் விளையாட்டு திடலில் விளையாட்டு வீரர்கள் பயன்பெறும் வகையில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 4,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர்.
திருநெல்வேலி மாவட்டம் மானூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தாழையூத்து, வடக்கு தாழையூத்து, தென்களம், நாஞ்சான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் துரையூர் சேகர் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் என். முருகுமாறன், தலைமை கழக பேச்சாளர் தில்லை கோபி ஆகியோர் பங்கேற்று திமுக அரசின் அவலங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் கோதை வசந்தகுமார், நகர செயலாளர் எம்.ஜி.ஆர். தாசன், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாசு முருகையன், மேற்கு ஒன்றிய செயலாளர் எம்.என். சிவகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஏழைகள், நடுத்தர வகுப்பினர் மற்றும் அரசு ஊழியர்கள் என யாருமே திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி திட்டவட்டமாக தெரிவித்தார். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களை சந்திக்கும் திமுகவினர் விதவிதமாக பொய்யுரைத்து ஏமாற்ற முயல்வர் எனவும் விமர்சித்தார். இந்த நிகழ்வில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். எதுவுமே எல்லாத்தையும் முடக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கிறது. திமுக ஆட்சி பொறுத்தளவுக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆகவே எந்த காரணத்துக்கு கூட திமுக மக்கள் ஓட்டு போட தயாராக என்ன பண்ணாலும். ஆனா திமுக ஆட்சியில ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்ன நஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும். 21 நம்முடைய ஆட்சியில் விலைவாசி என்ன, இப்ப விலைவாசி வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் 4 லட்சம் திமுக பிடிங்கிருச்சு. குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருந்திருந்தா உங்களுக்கு 4 லட்சம் 5 லட்சம் மீதியா இருக்கு பணம். அதெல்லாம் பிடிங்கிட்டு தான் 3000 4000 2000 கொடுக்குறாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஏழைகள், நடுத்தர வர்க்கம் திமுக எப்ப போட்டு ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி வேண்டாங்க. அங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் எச்சரிக்கையா இருங்க. திமுக வந்து வீடியோ வந்து பொய் சொல்லுவா, டிசைனா சொல்லுவா, அவ்வளவுதான்பா. ஆனா தேர்தல் முடிஞ்சா போயிடுவான். புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர்., புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை ஒட்டி கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூரில் விளையாட்டு அணிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி சுமார் 50க்கும் மேற்பட்ட விளையாட்டு அணிகளை சேர்ந்த வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைத்து தரப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுண்டக்காமுத்தூர் பகுதி செயலாளர் செக்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தா இன்னும் நம்ம கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிரவுண்ட் மட்டும் தான் பாக்கி இருக்காது. கண்டிப்பா கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி பங்கேற்றார். இந்த நிகழ்விற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு அவருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். இதனையடுத்து உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் பள்ளிகள் வரை பரவியுள்ளதாகவும் பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விமர்சித்தார். திமுக ஆட்சி ஒட்டுமொத்த தமிழகத்தில் கூடிய மக்களும்
இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏனென்றால் இந்த 5 வருடமாக இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு திட்டம் நம்ம பகுதிக்கு, இந்த பகுதிக்கோ நம்ம தொகுதிக்கோ கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்குன்னா இல்ல. ஆனா காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர், யூடியூப் சேனல், டிவி எல்லாம் எதை எடுத்தாலும் சாதனை சாதனை சொல்லி விளம்பரத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த பேப்பர்லயும் விளம்பரத்துல டிவியில தான் அந்த சாதனை இருக்குது. உண்மையா பார்த்தா ஒண்ணு இல்ல. யாருக்கு பாதுகாப்பு இல்ல, சகோதரிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போலீஸ் வேலை செய்யறாங்கன்னா தெரிய மாட்டேங்குது. நம்ம இருக்கும்போது போலீஸ் எப்படி இருந்தாங்க? இந்தியாவிலேயே பாரத பிரதமர்கிட்ட நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷனா நம்ம ஆர்எஸ் நம்ம தொகுதி போலீஸ் தான் விருது வாங்கினாங்க. அப்படி இருந்தா காவல்துறை இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அடிமை மாதிரி ஆயிட்டாங்க. எங்க போல கஞ்சா வைக்கிறான். இன்னைக்கு காலேஜ்ல ஸ்கூலுக்கு போயிடுச்சு கஞ்சா. இளைஞர்களுக்கு யாருக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு சகோதரர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு நம்ம பகுதியில் அப்படி எல்லாம் இல்லாம இருந்தது. இன்னைக்கு நம்ம பகுதியிலேயே அடிக்கடி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மர்டர் நடக்குது. இப்ப 2 நாளைக்கு ஒரு மர்டர் நடக்குது. இளம்பெண்ணை கொண்டு போய் கற்பழிக்கிறான், இன்னைக்கு தூக்கி வீசிட்டு போயிடுறான். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து பாட்டி வரை பாதுகாப்பு இல்ல. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகையில் காரமடை கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் சுத்தமான குடிநீர் வழங்காத திமுக அரசை கண்டித்தும் சுத்தமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், காரமடை கிழக்கு பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை குறித்து பலமுறை பேசியும் திமுக அமைச்சர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் OK சின்னராஜ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லா தடவையும் பேசிவிட்டேன். பேசுகிற பொழுதெல்லாம் அந்த துறையினுடைய அமைச்சர், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வடிகால் துறையினுடைய அமைச்சர் நேரு அவர்கள் பதிலளிப்பார். குடிப்பதற்கு உகந்ததாக தண்ணீர் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நானே நேரடியாக வருகிறேன், ஆய்வு செய்கிறேன், முதலமைச்சர் இங்கே இருக்கிறார், அவரோடு கலந்து பேசி இதற்கு நிரந்தர தீர்வு தருகிறேன் சொல்லி 2023 சொன்னார் அந்த அமைச்சர். செய்யல. தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் வரும் 17ஆம் தேதி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி V. ஜெயராமன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து திருப்பூர் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் அவர் வழங்கினார். இதில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NS நடராஜன், திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வருகிற 17ஆம் தேதி திமுக அரசுக்கு எதிராக நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து சென்னை நொளம்பூரில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இக்கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி மத்திய பகுதி 177வது மேற்கு வட்டக் கழகம் சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MK அசோக் முன்னிலையில் வட்டக் கழக செயலாளர் C. கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.